பிரேமலதா வந்து எங்க கூட்டணியில சேருவார்ன்னா, எங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னாரா? இல்ல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? ஏதாவது கூட்டணியில நீங்களா பத்திரிக்கையாளரா பேசிக்கிட்டீங்க. தேமுதிக அங்க போயிரும். அங்க வேலுமணி கூட ஈசா சென்டர்ல இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்கன்னு நீங்களே பரப்பிடுறீங்க. பத்திரிக்கை உங்கள மாரி ஊடகயாளர். அதுக்கு நாங்க பொறுப்பா? நாங்க ஒண்ணும் எதிர்பார்க்கலையே. அங்க நடந்தது வந்து நான் பேசக்கூடாது. அவங்க எதிர்பார்ப்புலாம் என்ன? அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைந்திருக்கும். அவங்க ராஜ்யசபா மற்றது என்னென்னன்னு செலவு தொகைகள் என்னென்னன்னு கேட்டிருப்பாங்க. குடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் அங்க 4 பேர் இருக்காங்க இல்லையா? நேரு, ஏவா வேலு போன்றவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இல்லையா? தண்ணி ஒரு கிளாஸ்க்கு வேணும்னு கேட்டா, ஒரு பானைய கொண்டு வந்து குடுப்பாங்க இல்லையா? அந்த பானையில இருக்க தண்ணி அவ்வளவும் குடிக்க முடியாதுல்ல. அதனால அங்க இருக்கிற ஆளுங்க தலகத்தில பேசுவாங்க. இங்க அ வ வர்றது வராதுன்னு நாங்க ஒண்ணும் எடப்பாடி போய் பிரேமலதாட்ட அ கேட்கலையே, ஃபோன் பண்ணலையே. அன்னைக்கு விஜயகாந்துடைய நினைவிடத்துக்கு போம்போது அத்தன பேர் போனாங்க. அத நான் ஒத்துக்கிறேன். அதனாலேயே இவங்க கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு யாரும் நினைக்கலையே. ஒரு அழைச்சாங்க. அழைச்சனால போனாங்க. நயினார் போனாரு. அது மாரி போனோம். 2வது விஷயம், இன்னைக்கு எல்லாமே இணையத்தில போகுது இல்லையா? திமுக பற்றி விஜயகாந்த் என்ன பேசினார்ன்னு, நானே ஒரு பதிவு போட்டிருக்கேன்ல. கனிமொழிக்காக ராஜ்யசபாவுக்கு ஒரு எம்எல்ஏ ஓட்டு வாங்க போணும். முதல்ல ஒரே எம்எல்ஏ விருத்தாச்சலம் ஜெயிச்சார் இல்லையா?